வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு ஒச்சக்கல்ல ஒண்ட கல்லப்பருப்பு ஃபீவர் வந்தா குடி சிறப்பு மைக்க புடி மங்கன்னு செருப்பாலாடி மூக்குல டிஎஸ் போடி மூலில ஏறிடனேடி. அவர் லாஸ்டா சொன்னாரு, என் படம் பண்ணா நீங்க தான் விக்கி பாடுற மாதிரி இருக்கணும். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னடா இது நீங்க எதிர்பார்த்தீங்களா அவரு எந்திரிச்சு வந்து உங்களோட எல்லாம் டான்ஸ் ஆடு? நான் நினைச்சேன்பாங்களே. நான் பாடினேன். அவரு எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. சின்ன வயசுல இருந்து அக்கா கூட தான் இருந்தேன். நான் அம்மாவை பார்த்தது இல்லை, அப்பாவை பார்த்துருக்கேன். 2008 தான் போனாரு. ரீசெண்டா சீமான் சாரோட ஒரு பிரஸ் மீட்ல அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ வந்து அவர் பேசும்போது பின்னாடி உங்களோட பாட்டு வந்து வந்துருச்சு. என்னை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, பாட்டு இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் பாடவே கூடாது, நீ இதுவா வரேன்ட்டு எனக்கு இது இல்லை, நீ பாடவே கூடாது, அதுதான் எனக்கு அப்படின்றது. ஏன் அப்படி கேட்டீங்களா அவர்கிட்ட? நான் எதுவுமே கேட்கல. அவரு கத்திதான் வச்சுன்னு இருக்காங்க அவங்க. இல்ல மிரட்டுறாங்க அப்படின்னீங்க, யார் எதுக்காக உங்களை மிரட்டணும்? ஆக்சுவலி நீங்க பாட்டுக்கு ரீல்ஸ் தானே பண்றீங்க. ஒருத்தர் நேரடியா புடிச்சு வச்சு என்ன அச்சு என்ன சொன்னாரு, என் கேப் எல்லாம் கைட்டிட்டு தூக்கி வச்சிட்டாரு காவாலு. அந்த இடத்துல நம்ம அவங்க வீட்டாண்ட போயிருக்கோம், அவங்க ஊர்ல இருக்கோம். நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம தனியா தான் போவோம், எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்சம் அதனாலயே பயமா இருக்குது. கொஞ்சம் யாருன்னா கூப்பிட்டாலோ யோசிக்க தோணுது, ஏதாவது பண்ணிடுவாங்களோ. ஆமா, எதனா பண்ணுவாங்களோ, என்னடா நடக்குது அப்படின்னு. பாதி சைடு விட்டுறக்கூடாதா விட்டுறக்கூடாது, அது மட்டும் தோணும். வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் திறந்தாலே உங்களோட பாடல்கள் அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து செம ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. முதல்ல கேட்கணும்னு நினைச்சது, இந்த மாதிரி சடனா நம்ம பாட்டு எல்லா இடத்துலயும் ட்ரெண்ட் ஆகுது, பலரும் அதை யூஸ் பண்றாங்க, திடீர்னு நிறைய செலிபிரிட்டிஸே அந்த ரீல்ஸ்க்கெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஜாலியா இருக்குது, சந்தோஷமா இருக்கும். ஒருத்தன் எழுதி அத்தவன் எழுதி குத்தா அது ஃபேமஸ் ஆகலாம், நம்மளும் எழுதி பண்றதுன்னா நினைக்கும் போது செம்ம சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான், இதுதான் அது ஒரு இதுதான். ஆமா, இந்த ரத்த கொதிப்பு நீங்களே எழுதி பண்ணது தானே அது? ஆமா, நம்ம எழுதிருந்தான். சடனா எப்படி நார்மலா இந்த வார்த்தையெல்லாம் வந்து அவ்வளோ இதாகாது இல்ல? ஆமா, ரத்த கொதிப்பு அப்படிங்கறதெல்லாம் எப்படி ஆக்சுவலி போயிடுவாங்க. ஆமா, பிக் பாஸ் பார்க்கும்போது தான் பார்த்துனே இருக்கும்போது சும்மா இப்படி கை வச்சுன்னு பத்துனே இருந்தேன் வீட்டுல. ஆமா, ரத்த கொதிப்பு காத்தடிக்குது அந்த ட்ராக் இது. ஆமா, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்புன உடனே எனக்கு செம சிரிப்பா ஆயிடுச்சு, சிரிப்பு வந்துச்சு. கேட்கும் போது எல்லாரும் சிரிக்க போறாங்கன்னு தான் நான் நினைச்சேனே. பார்த்தா அது இப்படி அதான் மீம்ஸ் அப்படி பண்ணி இதுவாயிட்டு பாட்டு. ஆமா, ஆமா, கடவுளே அந்த இதுதான், மற்றபடி யாரும். விஜய் ஆண்டனி சாரோட அந்த ஒரு இன்டர்வியூல நீங்க போறீங்க, அந்த இடமே வைப் ஆகுது, விஜய் ஆண்டனி சார் எந்திரிச்சு ஆடுறாரு, உங்களோட பாட்டுல வந்துட்டு அவரோட சாங்ஸ்ல வந்து வாய்ப்பு தரங்கிறாரு. இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்கு? விஜய் ஆண்டனி சார் என்ன சொன்னாரு? அவர் லாஸ்டா சொன்னாரு, என் படம் பண்ணா நீங்க தான் விக்கி பாடுற மாதிரி இருக்கணும். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னடா இது நம்ம தனியா வந்தோம், அவரு கரெக்டா சொல்றாரு. இவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தா வேலை ஒண்ணு, அதுதான் டெடிகேஷன். ஒரு வேலையில காட்டணும், நம்ம எதுவும் வந்தாலும் அத்தவங்க கிட்ட பேசின்னு இருக்கக்கூடாது. எனக்கு பல திறமை குதிரை அப்படிலாம் வேலையில காட்டுறாரு, அதுதான் சரியான ஒர்க்கு. சொன்னோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னடா நம்ம நினைக்கிறது அவரு பேசுற மாதிரி சரியான இது செம்ம ஜாலியா இருந்துச்சு. நான் படம் பண்ண நீங்க தான் எழுதி நீங்க தான் பாடணும் அந்த பாட்டு. சரியான சந்தோஷமாயிடுச்சு. நீங்க எதிர்பார்த்தீங்களா அவரு எந்திரிச்சு வந்து உங்களோட எல்லாம் டான்ஸ் ஆடு? நான் நினைச்சேன்பாங்களே. நான் பாடினேன். அவரு இந்த பாட்டை கேட்டுறீங்களா அந்த மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொன்னு சைட்ல இருந்து பாட ஆரம்பிச்சாங்க. நான் சிவனன்னு தான் நின்று, யாருக்குமே தெரியல. நான் அந்த பாட்டை விட்டு ஒண்ணுதான், இவருதான் அந்த பாட்டு அப்படின்னு அவரு ஆடுறாரு, எல்லாரும் சைட்ல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசெண்டா சீமான் சாரோட ஒரு பிரஸ் மீட்ல அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ வந்து அவர் பேசும்போது பின்னாடி உங்களோட பாட்டு வந்து வந்துருச்சு, அது செம்ம வைரலா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆமா, செம்ம சந்தோஷமா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஆனா எனக்கு வந்து அவர் வந்து சைலண்ட்ல போட்டிருக்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் என் பாட்டே வச்சிருக்க கூடாது. அவர் ரிட்டர்னா அந்த மாதிரிலாம் பாட்டு வைப்பாங்களா போயிட்டு அந்த பாட்டை போட்டு வச்சு அண்ணாவே ஒரு புரட்சியா பேசணும் போது அவருக்கு கொதிப்பானா போல போட்டுக்கிறாங்க. வந்தா போல ஆயிடுச்சு அந்த டைமிங்ல வந்து. அது பார்த்தா அதுவும் ஒரு
இதுவா போயிடுச்சு. அது வந்து நிறைய பேர் ட்ரெண்ட் எடுத்து சீமான் அவர்களே வந்து ட்ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆமா, அதான் அண்ணா வந்து அவரு குத்தாலே பயங்கரமா இருக்கும். ஆமா, அவரு பேசினாலே அந்த டைமிங்ல வரும்போது அவருக்கு போட்டா போல அது ஏதோ எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ அவருக்கு வந்தா, ஆனா பார்த்தா ரிங்டோன் வந்துட்டுக்குது. அந்த பாட்டை போட்டு சைலண்ட்ல கூட போடாம வச்சுக்கிறாரு யாரோ ஒருத்தர். அது இதுவாயிடுச்சு. நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன். கானால இப்போ நிறைய விதம் இருக்குல்ல, எத்தனை கானா ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், எத்தனை கானா இருக்கு? கானால வந்து அதான் சினிமா ஸ்டைலுன்றாரு, சினிமாட்டிக் வேற லெவல் பயங்கரமா. ஆனா சன்சிங்கர் அவங்க எல்லாம் பாடுறாங்களே, அவங்க எல்லாம் நம்ம மட்ட கானால பாட முடியாது. மட்ட கானா வந்து டெத் வீட்டுல போய் பாடுறாங்களே, அவங்க வாய்ஸ் எல்லாம் பயங்கரமா பிச்சு இருக்கும், பக்கத்து ஊருக்கு கேட்கும். அந்த மாதிரி பாடுவாங்க. ஆமா, ஆனா அவங்க எல்லாம் வந்து வாய்ஸ் செம்மையா இருக்கும். நான் தப்பா சொல்ல, அவங்களே மட்டங்கானால பாட முடியாதுன்னு சொல்றேன். மட்டங்கானா நீங்க பாடுவீங்கல்ல? நம்ம கானா தானே. ஆமா, நம்ம பாடினா பேசுற பேச்சுக்கும் வேற மாதிரி இருக்கும், பாடினா நான் வேற மாதிரி இருக்கும். எல்லாருமே அப்படிதான். இப்ப மட்டகானா இதுக்கும் இப்ப நீங்க ரத்த கொதிப்பு பாடுறீங்களா, அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுதான் ஒரே இதுதான். கானானா வந்து இரங்கல், அவங்கள அழ வைக்கணும், ஒருத்தவங்க சிரிப்பு வச்சு ஏடா உரமா பண்ணிடலாம். ஆனா அழ வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா, அது நம்ம பாட்டாலேயே பாயிண்ட். எங்களுக்கே ஒருத்தர் வந்து ஒரு முன்னாடில இருந்து பல வருஷமா கானா பாடுற ஒருத்தர் பேட்டிக்கு வரும்போது அவர் சொன்னாரு, இப்ப கானாவை வந்து அழிச்சிட்டு இருக்காங்க, ப்ராப்பரா வந்து கானா யாரும் பாடுறது இல்லைன்னு. ஏன் அவர் அப்படி சொல்றாரு? இப்ப இருக்கிற ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏன் கானா அழியுதுங்க? அவர் எவ்வளவு கஷ்டமா சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. பா, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது சத்தியமா. கஷ்டம். நான் ஒரு வருஷம் என் கூட இருக்கிறவங்களே பல வருஷமா ஒர்க் பண்ணிருக்காங்க, ஆனா தெரியாம இருக்காங்க. அதான் கருத்தா பண்ண யாரும் கேட்க மாட்டாங்க. கருத்தா வந்து பண்ணா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. யாருன்னா வந்து இடவடமா லூசு போல பாடினே நானும் தான் அப்படி பண்றேன், என்னையும் தான் நானும் சொல்லிடுறேன். ரத்த கொதிப்பும் பண்ணா கேக்குறாங்க, ஆனா கருத்தா பண்ண யாருமே கேட்க மாட்டாங்க. இப்ப நான் ஒண்ணு கேட்கறேன், கருத்தா ஏதாவது ஒரு கானா வச்சிருப்பீங்களே, எங்களுக்காக அது வந்து பாடுங்க. பிகாஸ் ஆடியன்ஸ்க்கு தெரியணும். இப்போ நாங்க உங்களை இன்ஸ்டால பார்த்ததும் ஒரு வீடியோல பாக்குறதுக்கும் இப்ப நேர்ல பாக்குறதுக்கும் ஒரு டோட்டல் டிஃபரன்ஸ் இருக்கு. அவ்வளவு புரிதலோட பேசுறீங்க. ஆனா ஒரு இன்ஸ்டால உங்களை நார்மலா பார்த்து பழகுறவங்களுக்கு விக்கி யாரு, எந்த மாதிரி ஆளுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. கருத்தோட பாடுற கானா என்ன, எங்களுக்காக ஒரு 4 லைன் பாட முடியும்? அவமானத்தை பொறுத்துக்கடா, தன்னம்பிக்கைய வளர்த்துக்கடா, தெரியாதத கத்துக்கடா, இன்னும் நிறைய ஒத்துக்கடா, வாழ்க்கையோட முதல் படி நம்ம வாங்கணும் பல செருப்படி, வளர்ந்து வந்தா கூட 4 சுத்துங்க ஜாக்கி, நம்ம டவுன் ஆயிட்டா வெஸ்ட் போயிடுங்க வாயில தூங்கி. அதான் நம்ம வளர்ந்து வந்தா கூட 4 பேர் வரா மாதிரி வரும். ஆமா, டவுன் ஆயிட்டா அப்புறம் யாருமே இல்லை. அதனால நம்ம இதான் நினைப்புமே. இப்படி எல்லாரும் நினைங்கன்ட்டு நான் சொல்றேன். என்ன 4 பேர் பாப்பாங்கல்ல அந்த வீடியோல, அவங்களுக்காக நான் மோட்டிவ் மாதிரி. இப்போ நீங்க வந்துட்டு இவ்வளவு விஷயங்கள் வந்து தெளிவா பேசுறீங்கல்ல, எதனால வந்து இப்ப இன்ஸ்டால பாடும்போது மட்டும் ஒரு மாதிரி வியர்டா பண்ணணும்? எதனால அந்த ஒரு மாதிரி ஒரு ஷர்ட் இல்லாம வீடியோ பண்றது, ஒரு பக்கெட் வச்சு பண்றது, இது எதனால வந்து இன்ஸ்டாகிராமுக்காக அப்படி பண்ணணும்? சூப்பர் கரெக்ட். அது வந்து அதான் அவங்க என்டர்டைன்மெண்ட்டா சிரிக்கணும். இவர் போடுறா எப்படி பண்ணுங்கிறாரு பாரு அப்படின்ட்டு அதுக்காக மட்டும் தான் பண்ண வேண்டியது, ஜாலியா பண்றது. ஆனா நேர்ல பார்த்தா அந்த மாதிரிலாம் அதுதான் பேச மாட்டேங்குது யாருக்கிட்டையும் அவ்வளோ. இப்போ அதே மாதிரிதான் இன்னொன்னு உங்ககிட்ட நான் ஓப்பனாவே கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு சில இதெல்லாம் லேடிஸ் பேஸ் பண்ணி ஒரு சில கானாலாம் வந்தது, பொண்ணுங்களோட விஷயங்கள் பேஸ் பண்ணி. ஆனா அந்த மாதிரி பாடுறது ஒரு சிலருக்கு ஹர்ட் ஆகும்ல. அது ஒரு பர்டிகுலர் ஜெண்டர்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது ஹர்ட் ஆகும்ல, அதையே பண்றீங்க? ஆமா, அது நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் தப்பு தான் பண்ணேன். நான் இப்ப கூட சொல்றேன், நான் தப்பா பாடினேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாம நான் பண்ணேன். நம்ம பாட்டினா இது போகுது பயங்கரமா, ஆனா இந்த மாதிரி பாட்டா போக மாட்டேன்னு எனக்கு ஒரு இது வந்துச்சு. அந்த செக்மெண்ட்டை புஷ்டேன் நான் பட்டுன்னு. அதனால நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா தெரிஞ்சுது, ஆனா நம்ம வீட்லயும் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு அதான் உணரமா நம்மளுக்கு எதுவுமே தோணல. நம்ம பண்றது பண்ணுங்கண்ணா அப்படின்ட்டு பார்த்தா அதுக்கப்புறமா இப்படி இந்த மாதிரி ஜாலியா ஆமா, ரத்த ஊதிப்பு அந்த மாதிரிலாம் பாடாது. எப்ப ஆக்சுவலி ரியலைஸ் பண்ணீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுடா அப்படிங்கிறது? இப்ப ஏன்னா நான் வந்து உங்களோட பழைய வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இவ்வளவு நல்லா பாடுறாரு, டேலண்டா எழுதுறாரு, எதனால பொண்ணு பேஸ் பண்ணி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அது உங்ககிட்ட நீங்க எப்ப ரியலைஸ் பண்ணீங்க இந்த மாதிரி? ஆமா, நான் வந்து ஒரு 2 பொண்ணுங்க காலேஜ் பொண்ணுங்க போட்டோ எடுக்கும் நின்று இருக்காங்க போல, அவங்க பார்த்து ஒரு மாதிரியா பயப்படுறாங்க. அதான் அவங்க கூட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, ஆனா போட்டோ எடுக்க பயந்து நின்று இருக்காங்க பஸ்ல. ஆமா எடுக்கணும், ஆனா ஐயோ அவரு எதனா பேசிடுவாரா, நம்பர் எதனா கேட்டுருவாரா பட்டுன்னு அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரியா பண்ணாங்க. ஆனா நான் வந்து அந்த பையன் கிட்ட பேசிட்டு நான் போட்டோ எடுத்தேன்மா, அது வேறம்மா, நான் பயங்கரமா பேசுவேன், நான் அண்ணா போல அப்படின்ட்டு நான் எடுத்துட்டு இது பண்ணுவேன்.
சோ அப்பதான் ரியலைஸ் பண்ணீங்க இனிமேல் அந்த ஆமா மாதிரி அப்பதான் நான் நினைச்சேனே வானா இதெல்லாம் சூட்டி பாடக்கூடாது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கும் அந்த பாட்டு சேருது நம்ம பாடி. ஆமா அதனால பாடுறது இல்லை. போட்டோ 2 போட்டோ வந்து நீங்க ஒரு பையனோட போட்டிருந்தீங்க, முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருந்தீங்க. அந்த கமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெயின்போவா போட்டு வச்சிருந்து உங்களை பத்தி அவங்களே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து கே, இவர் இப்படிதான், இவர் இப்படிதான். ஆக்சுவலி அந்த மாதிரி அந்த விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணுச்சா? ஆக்சுவலி நீங்க கேவா? இல்ல இல்ல பது அது வந்து எப்படி சொல்றது, நான் வானா செல்லம் நான் அந்த மாதிரிலாம் யாருக்குமே பண்ணது இல்லையே. சரி அவங்க அப்படிதான் பேசுவாங்க. சரி அவள்தான் விட்டேன் பது. ஒருத்தர் என்ன ரிப்போர்ட் அடிச்சிருக்காரு. ஆமா ரிப்போர்ட் அடிச்சிருக்காரு. நான் வந்து கோவலத்துல சாப்பிட போனேன். 2 மணிக்கு நான் சாப்பிட போவேன். கோவலத்துல தான் அங்கதான் சாப்பிட போவேன். அப்போ நான் போகும்போது ஒருத்தர் சொன்னாரு, உங்களை ஃபர்ஸ்ட் நான் ஐடியில பார்க்கும்போது நான் ரிப்போர்ட் அடிச்ச பையன் நானு அப்படின்னாரு. சரி பது ரிப்போர்ட் அடிச்ச பையன் நேரடியா அடிப்பான் போலியா அப்படின்னு நினைச்சேன். ரிப்போர்ட் அடிச்ச பையன் நேரடியா அடிப்பான் போலியான்னு நினைச்சேன். அப்பதான் என்ன சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க போடுற கான்செப்ட் எல்லாம் வேற மாதிரி, பாட்டு எல்லாம் வேற மாதிரி இருந்தது. நான் தாண்டா ஆள போறேன் அப்படின்ற போல ஒரு மாதிரியா பண்றீங்க நீங்க, அது எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சுது அப்படின்னு உடனே நான் என்ன யோசிக்கிறேன், ஐயோ இவன் ஏதோ பண்ண காத்துனுறான் போல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரிப்போர்ட்டையும் எடுத்துட்டு நான் உங்களை எல்லாருக்கிட்டையும் காட்ட ஆரம்பிச்சேன், ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் போது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ பதன்ட்டான் போல. எனக்கு நான் யோசிக்கிறேன், ஐயோ என்னடா இது. பார்த்தா ஒரு மீடியால நான் பேசுற பேச்சு கரெக்டா பேசுவேன் போது. ஆமா எல்லா இதுமே கரெக்டா பேசுவேன் எல்லாருக்கிட்டையும். ஒரு இது இருக்காது போது. ஆமா அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். சரிண்ணே, இப்போ நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸால ஒண்ணு நம்ம குரோவும் ஆகும், இல்ல நம்ம வளர்ந்தப்ப வந்து பெரிய அடியும் ஃபேஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வளர்த்து விடுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, இல்ல வளர்ந்ததுக்கு அப்புறமா அடே எப்படிரா கீழே வந்துட்டோம் அந்த மாதிரி நினைக்கிறவங்க இருக்காங்களா? எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை. சின்ன வயசுல இருந்து அக்கா கூட தான் இருந்தேன். நானு அம்மாவை பார்த்தது இல்லை, அப்பாவை பார்த்துருக்கேன். 2008 தான் போனாரு. அதான் அக்கா, அதனால ரொம்ப இதுவா இருந்து அவங்களுக்கு முன்னாடி நம்ம சாவனம்லாம் நான் இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தா அவங்களே சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னன்னா நான் பேசிட்டு நான் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல. அந்த எங்க அண்ணன் காட்டுவார் யூடியூப்ல. விஜய் கூட நான் சொல்லிக்க மாட்டேன் மோஸ்ட்லி. எனக்கு இங்க நான் போறேன், அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் நான் சொல்ல மாட்டேன். தனியா இது பண்ணுவேன், தனியா மைண்ட்ல ஒர்க் பண்ணுவேன். எதனால தனியா எல்லாமே பண்ணலாம், யாரையும் கூட்டு சேர்க்க வேண்டாம், தனியா பண்ணுவோம்ப்பா அப்படிங்கிற ஒரு ஐடியா எதனால? ஆமா பதே, கூப்பிட்டு வச்சு நேரடியா பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண அடிப்பேன் ஒண்ணு அப்படின்வாங்க. எதுக்காக? கத்தினா வச்சு ஒரு மாதிரியா பண்ணுவாங்க. அதான் நம்ம ஜாலிக்காக எல்லாரையும் என்டர்டைன்மெண்டா பண்ணோம் அப்படின்னு. சில பேர் ஆனா தப்பா இது பண்றாங்க. இவன் எதனா பண்ணிட்டு தான் பண்ணுவான் போல, ஏன் இப்படி பண்றான் அப்படி இப்படின்னு. பாட்டுலயும் சரி எதனா ஒரு ப்ராப்ளம் இல்ல மிரட்டுறாங்க அப்படின்னீங்க, யார் எதுக்காக உங்களை மிரட்டணும்? ஆக்சுவலி நீங்க பாட்டுக்கு ரீல்ஸ் தானே பண்றீங்க. ஒருத்தர் நேரடியா புடிச்சு வச்சு என்ன அச்சு என்ன சொன்னாரு. என் கேப் எல்லாம் கட்டிட்டு தூக்கி அடிச்சிட்டாரு காவாலு. என் கம்பல் எல்லாம் வாங்கி தூக்கி அடிச்சிட்டாரு காவாலு. என்னை கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, பாட்டு இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் பாடவே கூடாது, நீ இதுவா வரேன்ட்டு எனக்கு இது இல்லை, நீ பாடவே கூடாது அதுதான் எனக்கு அப்படின்றாரு. நீ ஃபேமஸ் ஆகுது எனக்கு இது இல்லை, ஆனா நீ பாட்டே பாடக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாரு. என்ன கூப்பிட்டு வச்சு கேட்டீங்களா? நான் எதுவுமே கேட்கல. அவரு கத்தினா வச்சுன்னு இருக்காங்க. அவங்க யாரு எவங்கன்னு தெரியாது. திடீர்னு நான் நடந்து போனேன். இப்ப கூட நான் பஸ்ல தான் வந்தேன். அதனால கொஞ்சம் அதனாலயே பயமா இருக்குது. கொஞ்சம் யாருன்னா கூப்பிட்டாலோ யோசிக்க தோணுது, ஏதாவது பண்ணிடுவாங்களோ. ஆமா எதனா பண்ணுவாங்களோ, என்னடா நடக்குது அப்படின்னு. பாதி சைடு விட்டுறக்கூடாது அது மட்டும் தோணும். யாராவது கூப்பிட்டு அசிங்கம்லாம் படுத்திருக்காங்களா? இப்போ நம்ம ஒரு மாதிரி போவோம், நம்ம அவங்கள மரியாதையா ட்ரீட் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க நம்ம கிட்ட நடந்துக்கிற விதம் ஒரு மாதிரி நல்லா கூப்பிடுவாங்க. கானாது வாப்பா உனக்கு எவ்வளவு வேணா குத்துறேன்ப்பா அப்படின்னு. நம்மளும் சேஃபா இருக்கும்ட்டு போயிடுவோம் ஜாலியா. அங்க பார்த்தா கிளாஸ்ல தண்ணி எடுத்து சொல்றாண்ட ஊத்தினு கல்ல எடுத்தாச்சுன்னு ஆடினே பாடுறா ஜாலியா. நான் ஆடின்னு தான் பாடுவேன். அது ஆட்டோமேட்டிக்கா டான்ஸர்ல அந்த இது ஒண்ணு எனக்குள்ளே. ஆமா எனக்குள்ளே ஆடும்போது அவங்களும் ஆட ஆரம்பிப்பாங்க. சில வேணால கூப்பிட்டு வச்சு உன்னை இது பண்ணண்டா அப்படின்ட்டு நினைப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும், கஷ்டமா இருக்கும். அது கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப கானா பொறுத்த வரைக்குமே கானால வந்துட்டு அதுக்குன்னு ஒரு காசை தரணுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா பலர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, கானா கூப்பிடுவாங்க, நம்ம பாடினதுக்கு அப்புறம் தான் பேமெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பலர் காசு ஏமாத்திடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களையும் காசெல்லாம் ஏமாத்திருக்காங்களா? ஆமா காசெல்லாம் ஏமாத்திருக்காங்க. என்ன தலைவரை சொல்லுங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? மனசுக்கு சங்கடமா இருக்கும்ல காசெல்லாம் ஏமாத்த. அதுதான் நம்ம சொன்னா அது வேற ஒரு அவங்கள வச்சு இது பண்ற போல நினைப்பாங்க. அதனாலதான். ஆனா பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. காசெல்லாம் கூப்பிட்டு வச்சு. ஆமா என்னடா பாத்துனே போயிட்டு வா வீட்டுக்குன்னு வாங்க ஒரு மாதிரியா. அப்போ ஒரு மாதிரியா இருக்கும். கேட்க மாட்டீங்களா நீங்களும் காசு? நான் ஆமா கேட்க மாட்டேன் நானு. சரி விட்டுருங்க. ஏன் எதனால காசு கேட்க மாட்டீங்க?
அவ்வளவுதான். சரி விட்டுருவேன் பத்தி, அவ்வளவுதான். சரி என்னடா இப்படி பண்றாங்க, நெக்ஸ்ட் வாட்டி வரக்கூடாது இவங்களுக்கு அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி அப்படின்னு நினைப்பேன். அந்த இடத்துல நம்ம அவங்க வீட்டாண்ட போயிருக்கோம், அவங்க ஊர்ல இருக்கோம், நம்மளால என்ன பத்தி பண்ண முடியும்? நம்ம தனியா தான் போவோம், எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். உங்களுக்கு எப்பயாவது வருத்தம் இருந்திருக்கா? இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்கன்னா இப்படிதான்ப்பா இருப்பாங்க, இவங்க இந்த மாதிரி தப்பு தான்ப்பா பண்ணுவாங்க அப்படின்னு உங்களை பாக்குற பார்வையை ஒரு ஜட்ஜ் பண்றாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் வருத்தம் இருக்கா? பத்தி அதான் மோஸ்ட்லி கானா பண்ணாலே அவங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு. இப்ப நானே ஒண்ணு சொன்னா நீங்க நம்ப கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பத்தி. ஆனா நிறைய சேனல்ல சொல்லியிருக்கேன், எனக்கு எந்த பழக்கமும் இல்லை பத்தி. ஆனா பண்றேன் இதுவெல்லாம் வேலை பயங்கரமா இருக்கும் இன்ஸ்டால. அது மக்கள் மகிழ்ச்சியாக விக்கி நிகழ்ச்சி, அதுதான் அந்த சொன்னது டைலாகே அதுதான். ஆமா, அதுக்காக மட்டும்தான் என்ன யாரும் தப்பா நினைக்காதீங்கன்ற மாதிரி தான் அந்த டைலாக் ஆச்சு, அந்த பாட்டே பாடுது. இந்த ஒரு பேட்டி வந்து ரொம்ப நிறைவா இருந்தது. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் சொன்னீங்க, எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. ஸோ ரத்த கொதிப்பு பாடலோட இந்த ஒரு இன்டர்வியூ முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதை பாடியே நம்ம அப்படி முடிச்சிடலாம். ஜாலி பண்ணுங்க, மக்கள் மகிழ்ச்சிக்காக விக்கி நிகழ்ச்சி. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு, என் மாமனாருக்கு ரத்த கொதிப்பு. ஒச்சக்கல்ல உண்ட கள்ளப்பருப்பு, ஃபீவர் வந்தா குடி சிறப்பு, மைக்க பொடி மங்கன்னு செருப்பாலாடி, மூக்குல டிஎஸ் போடி, மூலில ஏறிடனேடி. விக்கி நான் இப்ப வரைக்கும் சுத்தி நிக்கிறேன்டா சோழ மாலு. அந்த சோழ மால் வந்து நான் தனியா போகும்போது எங்க போனாலும் நான் இப்ப வரைக்கும் சுத்தி நிக்கிறேன்டா சோழ மாலு. உன் கூட சுத்துறதுங்கெல்லாம் முக்காவாசி வாயிடோலு. வாயிடோல்னா நீ அப்படி பாரு தௌலத்தான் அந்த மாதிரிலாம் அந்த இது அவங்கள கலாச்சி. ஓகே ஓகே ஓகே, அதுதான் வேற லெவல் வேற லெவல். ஸோ இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.